வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். அரசு முறை பயணமாக அடுத்த மாதம் அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வாய்ப்புகளின் பூமி விமானத்தில் அமெரிக்கா சென்று இறங்கியதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ் மக்கள் உற்சாக வரவேற்பு. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளை தொடங்கினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மோடி அரசு உருப்படியாக எதுவும் செய்யவில்லை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் தாக்கு. மேகாலயா மாநிலத்தில் 2 வயது குழந்தைக்கு போலியோ கட்டுப்படுத்த மருந்து தருவதில் பாஜக அரசு தீவிரம் காட்டவில்லை. காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அக்டோபர் மாதம் இஸ்லாமாபாத்தில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு பிராந்திய மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் அழைப்பு. TSR தலைவர் கவிதாவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது குறித்து விமர்சனம். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மீது சுப்ரீம் கோர்ட் அதிருப்தி. அரசியல்வாதிகள் பலர் வகிக்கும் பதவியை காட்டிலும் உங்கள் மகன் உயர் பதவியான ICC சேர்மன் ஆகிவிட்டார். இந்த சாதனைக்காக உங்களுக்கு வாழ்த்து. அமித்ஷாவுக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வஞ்சக புகழ்ச்சி. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் விரைவில் தேசிய பேரிடர் மீட்பு பிராந்திய மையம் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட தயார் நிலை. தமிழக மீனவர்கள் 7 பேரை விடுதலை செய்தது இலங்கை நீதிமன்றம். 7 பேர் விடுதலையான நிலையில் 2 தண்டனை வழங்கி நீதிபதி உத்தரவு. இந்திய அரசியல் சாசன நிபுணர் எழுத்தாளர் AG நூரானி மரணம். OSR காங்கிரஸ் கட்சியில் இருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜினாமா. இருவரும் தெலுங்கு தேசம் கட்சியில் சேரப்போவதாக தகவல். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என நடிகை MP கங்கனா ரணவத் பேட்டி. அவரது சொந்த கருத்து கட்சியின் நிலையல்ல என பாஜக மறுப்பு. பாலியல் வழக்கில் சிக்கிய மலையாள நடிகர் முகேஷை கைது செய்ய எர்ணாகுளம் நீதிமன்றம் தடை. MLA பதவியில் அவர் நீடிக்க முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆதரவு. பிள்ளைகள் அவர்களது காதல் ஜோடிகளை சுதந்திரமாக தேர்வு செய்ய உரிமை உண்டு. பெற்றோர் இனியும் அதில் தலையிட முடியாது. அலகாபாத் ஐகோர்ட் அதிரடி. ஆந்திராவில் கட்டாய மதமாற்றம் நடப்பதை அதிகாரிகள் அனுமதிக்க கூடாது. கோவிலில் பிற மதங்களை சேர்ந்தவர்கள் பணியாற்ற அனுமதிக்க கூடாது என்றும் அறிவுரை. முதல்வருக்கு எதிராக புகார். அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா மத கலவரங்கள் உருவாக்கும் வகையில் தொடர்ந்து பேசி வருவதாக 18 எதிர்க்கட்சிகள் போலீஸ் நிலையத்தில் புகார். இந்திய பணக்காரர்கள் வரிசையில் முகேஷ் அம்பானியை
பின்னுக்கு தள்ளிய கௌதம் அதானி 11.61 லட்சம் கோடி சொத்து மதிப்புடன் முதல் இடம். 10.14 லட்சம் கோடி சொத்து மதிப்புடன் முகேஷ் அம்பானி இரண்டாம் இடம். இந்திய பணக்காரர்கள் வரிசையில் தமிழர் சிவ் நாடார், தூத்துக்குடி மாவட்டம் மூலப்பொழிவில் பிறந்தவர். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. SC/ST தேசிய ஆணையம் உத்தரவு. தமிழ் திரையுலகில் தற்போது வரை எந்த பாலியல் புகாரும் வரவில்லை. ஏதேனும் புகார்கள் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை. அமைச்சர் சுவாமிநாதன் பேட்டி. ஆட்சியில் இருந்த 4 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் எடப்பாடி பழனிசாமி செய்த பணிகள் என்ன? அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. விவசாயிகள் போராட்டம், கங்கனா MP பேச்சுக்கு பதிலடி. சிரோன்மணி அகாலிதளம் அம்ரித்சர் கட்சியின் முன்னாள் MP சிம்ரஜித் மான் சிங் அனாரிக பதிலால் சர்ச்சை. பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு தகவல்களை அனுப்பியதாக கைதான முன்னாள் இந்திய ராணுவ வீரருக்கு 5 ஆண்டு சிறை. லக்னோ NIA நீதிமன்றம் உத்தரவு. விவாகரத்து விசாரணைக்கு காவல் நிலையம் வந்த தம்பதியிடம் 32 பவுண்ட் தங்க நகை அபகரிப்பு. வழக்கில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நகையை திருப்பி வழங்காததால் இன்ஸ்பெக்டர் கீதா கைது. சேலம் அருகே ஆத்தூரில் டாஸ்மாக் கடையில் இருந்த தனியார் பாருக்கு மது பாட்டில்களை கொண்டு செல்வதாக கூறி ஆட்டோ சிறைப்பிடிப்பு. வாக்குவாதத்தில் ஈடுபட்டு குடிமகன்கள் அட்டகாசம். சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை. எண்ணெய் குழாய் திட்டத்தை சாலை ஓரமாக மட்டுமே செயல்படுத்த விவசாயிகள் வலியுறுத்தல். திருமணம் செய்வதாக பாலியல் மோசடி. கோவில்பட்டியில் தனியார் ஊழியர் கைது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 12.42 கோடி மதிப்பீட்டில் 236 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் புதிய குடியிருப்பு திறப்பு விழா. அமைச்சர்கள் ஏவா வேலு, செஞ்சி மஸ்தான் பங்கேற்ற ரிப்பன் வெட்டி திறந்தனர். ICC டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் அஸ்வின் 870 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடம். பெண் நடிகைகளிடம் யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் செருப்பால் அடிக்கும் துணிச்சல் வர வேண்டும். விஷால் பேட்டி. என்னிடம் நிறைய கிழிந்த செருப்புகள் உள்ளன. விஷாலுக்கு நடிகை ஸ்ரீரெட்டி பதிலடி. சினிமாவில் விளிம்பு நிலை வாழ்க்கையை காட்டும் நீங்கள் விளிம்பு வாழ்க்கையா வாழ்கிறீர்கள்? பணம் இல்லாதவன் மட்டுமே இங்கு பிற்படுத்தப்பட்டவன். இயக்குனர்கள் மாரி செல்வராஜ், ரஞ்சித்துக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் காட்டம். மலையாள நடிகர் மோகன்லால் அம்மா தலைவர் பதவியில் இருந்து விலகியது கோழைத்தனம். நடிகை பார்வதி திரிவோத்து ஆவேசம். வாழை படத்தின் கதையை 10 ஆண்டுகளுக்கு முன்பே
வாழையடி என்கிற கதையில் எழுதிவிட்டேன். நாங்கள் பேசிய பிரச்சனை ஒன்று, ஆனால் ஊடகங்கள் மட்டுமே வேறு. எழுத்தாளர் சோ தர்ம சர்ச்சை. இந்தி நடிகர் ஷாருக் கான் மொத்த சொத்து மதிப்பு 7,300 கோடி ரூபாயாக அதிகரிப்பு. வாங்கிய கடனை 18% வட்டியுடன் திருப்பி கொடுக்க நடிகர் விமலுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. இனி வருவது உலக செய்திகள். விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் தங்கும் காலம் நீட்டிக்கப்பட்டது குறித்த தாயார் புனே பாண்டியா, கணவர் மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் பேட்டி. இஸ்ரேல் ஹமாஸ் போரால் காசாவில் இதுவரை 40,000 பேர் பலி. தொடர்ந்து அமைதி பேச்சு. சவுதி அரேபியா பயணம் திடீர் ரத்து. பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் முடிவு. ஜப்பானில் புதிய திட்டம். தலைநகர் டோக்கியோவில் இருந்த திருமணத்திற்காக கிராமங்களுக்கு சென்ற குடியேறும் பெண்கள் போக்குவரத்து மற்றும் திருமண செலவுகளை ஏற்றுக்கொள்வதாக அரசு அறிவிப்பு. மக்கள் தொகையை அதிகரிக்க நடவடிக்கை. உலகம் முழுவதும் போலி கல்வி சான்றிதழ்கள் வழங்கி பல மில்லியன் டாலர்களை குவித்த பாகிஸ்தான் மென்பொருள் நிறுவனம். இந்தியாவே பிரதான மோசடி சந்தை. நியூயார்க் டைம்ஸ் அம்பலம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gem live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.